பித்தளை மாற்றி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். என் சித்தப்பா தம்பி ராமையா அவர்களுடைய மகன் உமாபதி தான் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா ஒரு போல்டாக இருக்கிறாரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் அப்புறம் நிறையா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மதுரை முத்து, முல்லை கோதண்டம், பாபா லட்சுமணன், இப்படி எவ்வளோ இரு போயிடாதா அப்படி நிறையா பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 10 பேர் வந்து பித்தளை மாற்றியாக தான் இருப்பாங்க. வெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறது அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஒரு கதை தான் அது. ரொம்ப யதார்த்தமானது. நம்ம பக்கத்து வீட்டு பையன் எதிர் வீட்டு பையன் நான் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து பாருங்கள் பித்தளை மாற்றி படம் நல்லா பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு நல்லவங்க ஒரு கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நான் நாளைக்கு கெட்டவன் ஆகிடுவேன். அந்த மாதிரி ஹீரோ வந்து தம்பி ராமாயணம் பையன் போல் நல்லா பண்ணியிருக்காப்புல. அடுத்த அவரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஒன்றும் எதுவும் படம் எதுனா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டான படம். ஏமாத்துறதெல்லாம் இல்லை, அது நடைமுறை தான். ஒருத்தர் ஏமாத்தினாக்கா நம்மளுக்கே தெரியுதுல்ல, நம்மளுக்கே வரோன்னு தெரியும். அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நான் ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ படம். மோசடி மாரி அந்த இது சீன் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த லவ் சீன்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஃபைட் சீனு, அது 2 பேருமே நல்லா தான் இருந்தது. அதுதான் ப்ரோ தெரில. அது நான் கரெக்டாக தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹீரோயினி கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. லவ் சீனு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு க்ரஷ் இருக்கிற மாரி அது லாஸ்ட்டில் வந்து அது கரெக்டாக பண்ணாங்க. அது வந்து ஃபைட் சீன் வந்து சுடும்போது கரெக்டாக இருந்தது ப்ரோ. கரெக்டாக காமெடிலாம் கரெக்டாக தான் இருந்தது. பித்தளை மாதிரி நல்லா இருந்தது. ஒரு பொம்பளை வந்து ஏமாத்துறது எல்லாம் நல்லா இருக்குது. காமிச்செட் எல்லாம் நல்லா இருக்குது. படமே நல்லா இருக்குது, கலகலப்பாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. படமே சூப்பராக இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா காமெடி ஃபுல்லாக சிரிச்சு வயிறு வலிச்சிருச்சு எங்களுக்கு. அதுதான் சார் காமெடியாக இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே தான் படம். இப்போ நான் பார்த்துட்டு வர படம் பித்தளை மாற்றி. எப்படி பித்தளை மாற்றி? இது வெத்தலை, இது பித்தளை, இது வெத்தலை, இது பித்தளை, இது வெத்தலை, இது பித்தளை, இது வெத்தலை, இது பித்தளை, இது வெத்தலை, இது பித்தளை. நல்லா கேட்பீங்களா? இதே தான் நானும் கேட்குறேன். ஒரு சின்ன பையனா இருக்கோ என்ன நீங்க கேட்குறீங்களா? இப்போ இருங்கப்பா. இப்போ நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் இப்படி காட்டுவாங்க. இப்படின்னா என்னது? ரெட்டலை. இது 2னா ரெட்டலையா? சொல்லுங்க. இந்த சின்ன பையனா இருக்கவங்க அப்படி கேட்டீங்க. அப்போ இது வெத்தலை, இது பித்தளை, இது வெத்தலை, இது பித்தளை, இது வெத்தலை, இது பித்தளை. அதாவது நீங்க கேட்டது வாஸ்தவம் தான். இது வெத்தலை தாங்க, வெத்தலை தான். யார் இது? அதாவது இப்போ தம்பி ராமையா அண்ணன், என்னோட சித்தப்பா தம்பி ராமையா அவர்களுடைய மகன் உமாபதி அவர்கள் கதாநாயகனாக நடித்துள்ள பித்தளை மாற்றி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்கு. அந்த கதாநாயகன் என்னோட சித்தப்பா பையன் உமாபதி அவர்கள் நல்ல உயரமாக நல்ல ஆகாஜ பாகுவான ஸ்டைலில், ஆமாம் தாடி வச்சு அவரை பார்க்கும்போது ஒரு பக்கத்து வீட்டு பையனை மாதிரி இருக்கும். இந்த இவனை மாதிரி இருப்பார், எதிர் வீட்டு பையன் மாதிரி இருப்பார். அப்படியே ரொம்ப நம்மளுடைய நண்பன் குமார் சிவா அப்படி பார்க்குற மாதிரியே ஒரு கேரக்டராகவே இருப்பார். ஸோ அவருக்கு இந்த கேரக்டர் பக்காவாக பொருந்திருக்கு. அதாவது கதாபாத்திரம் வந்து ஒரு பித்தளை மாற்றி. நம்மளோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 பேர் இருக்காங்கனாக்கா அந்த 100 பேரில் கண்டிப்பாக ஒரு 10 பேர் ஒரு பித்தளை மாற்றியாக தான் இருப்பாங்க.
அதாவது ஒரு எதுவுமே இல்லாமல் வெத்தலை வச்சு பித்திலே எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பக்காவான கதாபாத்திரத்தில் கதாநாயகன் உமாபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹீரோவோட ஃப்ரெண்டாக பாலசரவணன் அந்த தம்பி நடிச்சிருக்காரு. அந்த திருட்டுக்கால மூஞ்சி அப்படியே இருக்குது அவருக்கு. அந்த பாலசரவணன் அவர்கள் எல்லா டைலாக்குமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது இப்போ பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து டேய் தண்ணியை உள்ளே வெளியில் விட்டியாடா சரக்கு புறா உள்ளே விடுறது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து தேட்டரே வந்து பயங்கர கிளாப்ஸ் பண்ணுது. பாலசரவணா உன்னோட டைலாக் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்குப்பா, வாழ்த்துக்கள். அதே மாதிரி கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திக்கிற இடத்துல ஒரு சோப்பு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த அந்த சோப்பு உருகிற இடத்துல ஆடியன்ஸ் எல்லாருமே உருகுறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, பித்தளை மாத்திக்கு வணக்கத்தை போடு. வில்லியாக நடிச்சிருக்கிற அந்த அம்மா பேரு தெரியல, ஏற்கனவே வித்தார்த்தோட படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க நினைக்கிறேன். பக்காவாக நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 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 மாடுலேஷன் ஒன்று வரும், நல்லவங்க மாதிரி இருந்துட்டு அப்படி வில்லியா மாறுறது, அதுலேயும் பக்காவாக நடிச்சிருக்காங்க. நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், முல்லை கோதண்டம், மதுரை முத்து, அவர் அந்த ஆமாம் நீயும் வாழலை நானும் வாழலை அப்படின்றதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காதல் சுகுமார் நடிச்சிருக்காரு, பாவா லட்சுமணன் நடிச்சிருக்காரு. இப்படி 10 பொருத்தமுமே பக்காவாக இருக்குது இந்த படத்தில். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோட தயாரிப்பாளர் சரவணன் அப்படின்னு சொல்லி பேர் போட்டுருந்துச்சு. அவர் வந்திருக்காராப்பா சரவணன் சார்? வந்திருக்காரா? அவரு வந்திருக்காரா? அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.